எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு vlog. ஸோ நம்ம வந்து vlogல வந்து ஆப்வியஸ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய vlogs நம்ம வந்து எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் சில ஹிஸ்டோரிக்கல் பிளேசஸ்ல இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை அண்ட் ராமேஸ்வரம். ஸோ இந்த 3 பிளேஸஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் கோவில் வந்து போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறோம், வாங்க போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செல்ஃபி கிளிப்பு. ஆக்சுவலி நம்ம போயிருந்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். 12:30 சம்திங் கரெக்டாக போனேன். 12:30 தான் வந்து நடை க்ளோஸ் பண்ணுற டைமு. ஸோ அந்த டைம் தான் கரெக்டாக போனேன் அப்படிங்கிறதுனால அப்போ சாமி பார்க்க முடியல. அப்புறம் 2:30 மணிக்கு க்யூவில் நின்று 4:30 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வந்தேன். முக்கியமாக நான் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்ரீரங்கநாதருடைய சன்னதி போனோம் அப்படின்றது. 2வது வந்து ராமானுஜரோட சன்னதி போனோம் அப்படிங்கிறது. ஸ்ரீரங்கநாதரை பார்க்க வர எல்லாருமே வந்து ராமானுஜரை வந்து பார்க்கறது இல்லை. பட் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது. அந்த கோயிலில் மிகப்பெரிய ரொம்ப பழமையான ஒரு கோயில் அப்படின்னு இருக்கும்போது ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பற்றி அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் அப்படிங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெருமாள் பக்தர் அவர். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு பக்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து ஜாதி மதம் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. பட் அந்த டைமில் ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு பியூர் சோல் டுவர்ட்ஸ் ஸ்ரீரங்கநாதருடைய ஒரு பக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் அப்படிங்கிறவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இடத்துல இருந்து ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறதுக்கு போயின்னு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் ஒரு ஆறு, ஓகேங்களா, கோவில் கிட்ட இருக்கிற ஒரு ஆறு. அந்த ஆறாண்ட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சின்ன பசங்க 4 பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ராமானுஜருடைய அவங்களுடைய ப்ரீஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கமில் வந்து கோவிலுடைய உற்சவர் சன்னதி வெளியே வரும்போது ஒரு வேர்டை சொல்லி தீர்த்தத்துக்கு கேட்கும்போது ராமானுஜரை போயிட்டு தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு வருவாருமா. அது வந்து அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி ஒன்று வந்து படித்தேன். ஸோ அந்த டைமில் இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன பசங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் ஏரியா, இப்போலாம் ஸ்லம் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பீப்புள், ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீரங்கம்ல போய்ட்டு அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே போர்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஸ்ரீரங்கநாதருடைய சிலையை தூக்கிட்டு வர மாதிரியும், ஒருத்தர் வந்து அடியேன் அப்படின்னும் போது சின்ன பையன் ஒருத்தன் போயிட்டு தீர்த்து வாங்கி குடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பர்டிகுலர் ஹியூமனிட்டியை அந்த டைம்லேயே இவங்க வாழ்ந்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ராமானுஜர் அவருடைய சிஷ்யர்களோட போயிட்டு இருக்கும்போது இந்த 4 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறாங்கன்னா, அதே மாதிரி சுவாமியோட சலியை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பையன் வந்து அடியேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பையன் வந்து தீர்த்து வாங்கி குடிக்கிற மாதிரி போகும்போது ராமானுஜரோட இந்த சீடர்கள்லாம் வந்து ராமானுஜர்கிட்ட வந்து கோவப்பட்டு சொல்கிறாங்க, இவங்க பாருங்க, இவங்களாம் வந்து பிறப்பாலையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாழ்ந்த ஜாதியினர். இவங்க வந்து ஸ்ரீரங்கநாதருடைய இதுவை வந்து பொர்ட்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதும் அது சொல்லினே இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ராமானுஜர் வந்து இல்லைங்களாமா. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடியேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னதும் ராமானுஜர் போயிட்டு தீர்த்தத்துக்கு கை வச்சிருக்காரு. சீடர்கள் அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிட்டாங்க. வந்ததும் கேட்குறாங்க ராமானுஜர்கிட்ட, என்ன சுவாமி நீங்கள் வந்து போய் இது பண்ணுறீங்க, நீங்கள் எம்பெருமான ஸ்ரீரங்கத்திலேயே நீங்கள் அடியேன்னு சொல்லி தீர்த்தம் வாங்கி குடிக்கிற ஒருத்தராச்சு, நீங்கள் வந்து சின்ன பசங்க, அதுவும் இவங்க வந்து வேறு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் தாண்டி, ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி
எனக்கு பியூர் சோலாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த ஜாதி மதம் இல்லை, நம்ம உருவாக்குனது எல்லாத்தையும் தாண்டி அந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள அந்த பர்டிகுலர் விதையை வந்து விதைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போகிறார். அவர் இறந்த அப்புறம் தானாலான திருமேனின்னு சொல்லிட்டு அவருடைய பூத உடலை இன்னைக்கு அவர் சன்னிதானத்தில் வந்து உண்மையான அவரோட பூத உடலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 2 நாள் அந்த பர்டிகுலர் பூத உடலுக்கு வந்து செந்தூரம் அப்புறம் வேற ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காப்பு மாதிரி போட்டு வருஷத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி போட்டு அந்த பூத உடலை பதம்படுத்தி கோவிலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அந்த பர்டிகுலர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சன்னதியில் இருந்த ஒரு அர்ச்சகர் சொன்னார், இந்த மாதிரி இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு, மம்மிஃபைட் பாடிஸ்லாம் எகிப்தில் எவ்வளோ பேர் வச்சுட்டு நம்மளால் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெருமாளுடைய மிகப்பெரிய பக்தர் ஸ்ரீராமானுஜர் அவருடைய பூத உடல் வந்து இன்னும் பதப்படுத்தி மக்களோட பார்வைக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப அசாதாரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ஸ்ரீராமானுஜர் பர்த் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர், சென்னை கிட்ட இருக்கிற ஸ்ரீபெரும்பத்தூர். ஸோ அந்த பர்டிகுலர் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த 2 விஷயத்துக்காக தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி வழியாக வரும்போது என்னோடய ஃபர்ஸ்ட் மேஜர் பிளானே வந்து ராமேஸ்வரம் போகணும். முக்கியமாக வந்து அப்துல் கலாம் சார் வீடு, அதுக்கப்புறம் வந்து பேய்கரும்பு அப்துல் சாருடைய மெமோரியல் ஹால், இது 2மே நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷ கனவு. இன்றைக்கி அதை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். பட் வர வழியில் திருச்சி மதுரை வழியாக வரும்போது சரி ஓகே அதுவும் நம்ம பார்த்துட்டு போயிருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து மதுரையில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் அடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன், வாங்க. ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து டே 2. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல்முனிக்கு வந்து போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் வந்து கடலுக்கு நடுவில் ஒரு ரோடு, இந்தியாவோட லாஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து பார்த்தா தான் லாஸ்ட் ரோடு. இந்த ரோடே ஃபஸ்ட்டாக பார்த்தா இந்தியாவுக்கு இதான் ஃபஸ்ட் ரோடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்ரீலங்கையிலேருந்து வரணும் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட் ரோடு அப்படின்னு கூட நம்ம இனிமேல் வந்து சொல்லலாம். ஸோ அந்த ரோட்லேயே இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி மார்னிங் வந்து ராமேஸ்வரத்தில் ரங்கநாதருடைய இது ஃபுல்லாக ராமநாதர் சுவாமி ராமநாதர் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து அப்படியே இங்கே ஒரு டிரைவ் வந்து வந்துட்டுருக்கோம். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஃபுல்லாக கோவில் ட்ரிப்பாகவே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சரி ஓகே ஃபன்னாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடி அப்புறம் அரிச்சல்முனி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேயே அந்த அழிஞ்சு போன சர்ச்சு அந்த பர்டிகுலர் பிளேஸ் எல்லாமே நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலாம் நினச்சேன். வாங்க அடுத்தடுத்து போகலாம். ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அந்த சிலருக்காக இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து கடல் இருக்கும். அந்த 2 கடலில் ஒரு சைடு கடல் வந்து அலை வந்து ஆறு பறிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இருக்கும், அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாருங்கள், அந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஸோ இந்த சைடு கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு எந்த ஒரு அந்த அலைக்கடல் வந்து முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அலையோடு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்துருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், ஆறு பறிச்சுக்கிட்டு நம்ம கண்ணாடியில் வந்து தண்ணி ஒரு சைடு பட்டு ஒரு சைடு வந்து படாமல் இருக்குது காரில். ஸோ அந்த அளவுக்கு ஆறு பறிச்சுக்கிட்டு தண்ணி வர சைடு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து இல்லாத ஒரு சைடுன்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து ஆறு பறிக்கிற கடலில் பொறுமையாக இருக்கிற கடல் வந்து நிறுத்தி வைக்கிற ஒரு மொமெண்ட் கூட அங்கே இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் கோபமாக உச்சக்கட்டத்தில் ஒரு அன்கண்ட்ரோல்டு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே சைலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசனாக கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.